கைலாசநாதர் கோவில் மலைக்கு மேலே ஏறி போனாதான் கடவுளை வணங்கினதா அர்த்தம் இல்லை. என்னது என்னது சொல்லுவாங்க இல்லையா, 7 கும்பிடு 7 வருஷம் சொல்லுவாங்கள்ல, அது என்றைக்கோ ஒரு நாள் நிறைவேறட்டும். 2 பேர் துணையாளர் வந்து என்னை தூக்கிட்டு உள்ளே போய் வச்சு அந்த அபிஷேக ஆராதனையை நேரில் பார்க்க வைக்கணும். ஆனால் அது வரைக்கும் நான் பிரதோஷத்துக்கு மேலே போனதாகவும், அமாவாசைக்கு மேலே போனதாகவும், பௌர்ணமிக்கு மேலே போனதாகவும் நான் தியானிச்சிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், கடவுள் அங்கே கருவறையில் இருக்க மாட்டார். கடவுள்னு ஒன்று இருந்தால் கருவறையில் இருக்க மாட்டார். எங்கே இயலாதவன் தன்னை கூப்பிடுறானோ அங்கே தான் போவார். போனோன்னு அர்ச்சகர் தட்டில் 50 100 போட்டோன்னே உள்ளேருந்து ஒரு மாலை கழுத்தில் போட்டு ஒரு எலுமிச்சங்கனியை கையில் கொடுத்து அங்கே எல்லாரையும் நம்மளை வித்தியாசமாக பார்க்குறபடி செய்வாங்க. அது இல்லை இறை நாட்டம். அது இல்லை இறை நாட்டம். அகஸ்தியர் என்ன சொல்கிறாருன்னா, கோவில்ங்கிற ஸ்தலம் நம்மளை எல்லாம் ஒருங்கிணைக்கிறதுக்காகவும் ஒற்றுமையாக இருக்கணுங்கிறதுக்காகவும், அந்த இடத்துல மந்திரம் தந்திரம் இருக்கிறதுனால அங்கே ஒரு வைப்ரேஷன் உங்களுக்கு கிடைக்கணுங்கிறதுக்காகவும் மேலங்கியே கலட்டிட்டு போக சொல்கிறார். நல்லா புரிஞ்சுக்கணும். அந்தபடி நாம் செஞ்சோமா, அப்புறம் ஏன் அங்கே போகணும்? அவசியம் இல்லையே. இயற்கை சூழலில் அங்கே கிடைக்கிற வைப்ரேஷன் இவனுக்கு உடல் முழுவதும் பரவணும். அவன் அமைதியான சாந்தமான நிலையை உருவாக்கணும். பாருங்க, கடவுள் அள்ளி கொடுத்துட போறதில்லை. கடவுள் அள்ளியெல்லாம் உங்களுக்கு கொடுக்க மாட்டார். உங்க கர்ம வினைகளை முழுமையா உங்களை அனுபவிக்க வைப்பார். சொல்லுவாங்க இல்லையா, சிவனை கும்பிட்டா கஷ்டப்படுத்துவார், நாராயணனை கூப்பிட்டா முத்தி கொடுப்பார் சொல்லுவாங்க. இல்லை, அவங்க 2 பேருமே மாமன் மைத்தினர்கள். ஆனால் அவங்களுக்குள்ள உடன்பாடு என்ன? ஹரி ஓம். சொல்லுங்க, ஹரி ஓம். ஹரியும் ஹரனும் ஒன்று தான் அப்படிங்கிறத அவங்க சொல்லிட்டு போயிட்டாங்க. இதே கூட ஒரு படத்தில் நாசுக்கா சொல்லுவார், ஒரு யானையை பட்டை போடுறதா நாமம் போடுறதா விட்டே போட்டு வச்சுடாம. அதெல்லாம் அருமையான ஒரு கருத்து. டைரக்டருடைய சிந்தனையா இல்லை விவேக்கினுடைய சிந்தனையா தெரியல, ஆனால் அருமையான பஞ்சிங். நம்ம சினிமாவாக மட்டும்தான் பார்த்துருப்போம். அதாவது வேடிக்கைக்கான ஒரு சிரிப்புக்கான சாதனமாக மட்டும்தான் சினிமாவை பயன்படுத்தும். சினிமா ஆரம்பித்த நோக்கம் நாடகமாக தான் ஆரம்பிச்சிச்சு. அந்த நாடகத்தின் மூலமாக தெருமுனைகளில் ஒரு விசேஷ காலங்களில் இந்த போட்டோம்னா 4 பேருக்கு ஒரு விஷயத்தை கொண்டு போய் எடுத்து சொல்லுவோம் அப்படிங்கிறதுக்காக தான் நாடக சபாக்கள் உருவாச்சு. நேற்று கூட ஒரு ஈவெண்ட்டை பார்த்தேன், பாக்கியராஜ் அதில் சொல்லுவார். பாருங்கள், ஒரு ஈவெண்ட்டை தயாரிக்கிறதுக்கு அதை ஸ்கிரிப்ட் எழுதி அதை கதையை சொல்லி ஒருத்தனை 5 டேக்கு 6 டேக்கை நடிக்க வச்சு அப்புறம் அதை கட் பண்ணி கொலாஜ் பண்ணி ஒரு திரையரங்குக்கு வந்துச்சு அல்லது நாடக மேடைக்கு வந்துச்சு. அன்னைக்கு ஒரு முறை நாடக மேடைக்கு வந்துச்சுன்னா அந்த நாடகம் 3-4 வருஷத்துக்கு ஃபேமஸாக போகும். இன்னமும் கூட வள்ளி தெய்வானை தானே நடக்குது, ஹரிச்சந்திரா தானே நடக்குது, வேற ஏதாவது வித்தியாசமாக போகுதா? ஏன் இந்த நாடகங்கள் மட்டும் நடத்தணும்? சினிமா இல்லாத காலங்களில் இதை நம்ம நாட்டம் இருந்தோம். அந்த வள்ளி தெய்வானையில் எவ்வளவெல்லாம் இறைவன் தன்னுடைய கர்மாவை கழிக்கிறதுக்கு பிறவி எடுத்தார். ஹரிச்சந்திரன் இறைவனுடைய படைப்பு. என்னங்க, வள்ளி தெய்வானை முருகன் இறைவனுக்கு பிறந்தவர் ஒருத்தர். அவரை நான் கடவுள்னு சொல்லவே இல்லை. அவர் ஹரிச்சந்திரனும் நான் கடவுளே இல்லைன்னு சொல்லலை, சத்தியவான். எப்படி ஒரு சித்தர் பிறந்து வந்தார், நபிகள் நாயகம் பிறந்து வந்தார், இயேசு பிறந்து வந்தார். இவங்கெல்லாம் பிறந்து ஏன் வரணும்? கருத்தரித்து தான் வந்தாங்க. நல்லா தெரிஞ்சுக்கங்க, இயேசுநாதர் கருத்தரித்து தான் வந்தார். கணவன் மனைவி இணையிலைனாலும் பரவாயில்ல, கருவிலிருந்து தான் வெளியில வந்தார். கருவிலிருந்து வெளியில வந்த ஒவ்வொருவருமே தன்னுடைய கரும வினைகளை களைந்து தான் ஆகணும். சிவனுக்கு மூலம் ஒருத்தர் இருக்கார், உங்களுக்கு தெரியுமா? சொல்லுங்க. இதுல ஒரு முகமா பேசினோம்னா நான் வாத்தியார் ஆயிடுறேன். நம்ம ஒரு கெட் டுகெதரா பேசுவோம். இயேசுக்கு பெரியவர் இருக்கார் தெரியுங்களா? நபிகள் நாயகத்துக்கு பெரியவர் இருக்கார் தெரியுங்களா? இயேசுக்கு பெரியவர் யாரு? பிதாவை என்ன சொல்றோம்? கர்த்தர்னு சொல்றோம். நல்லா புரிஞ்சுக்கங்க. நம்ம ஈசனை சொல்றோம். ஈசனுக்கு பெரியவர் யாரு? திருவள்ளுவர்ல முதல் பாடல்ல சொல்லிட்டார், ஆதி அந்தம். என்னங்க, அவர் தான் உருவம் இல்லாதவர். அவரை தான் உருவத்தில் இன்னும் நம்ம வைக்கல. புரிஞ்சுட்டீங்களா? அந்த உருவம் இல்லாத ஒரு பொருளை தான் ஆணும் பெண்ணும் இணைந்த லிங்கமாக காமிச்சிட்டாங்க.
சிவனுக்கும் செலவச்சிட்டாங்களா? யோகி, அவர் பேர் என்னது, பேர் வேண்டாம், ஒருத்தர் செலவச்சிட்டாரா? நான் உயரமாக வச்சேன், நான் குள்ளமாக வச்சேன்னு வேறு, இதில் போட்டி வேறு நமக்குள்ள. பாருங்க, அது இல்லாத ஒன்று, உருவம் இல்லாத ஒன்று, அருவமாக இருக்கிறவர். காத்தா இருக்கிறாரு, வெப்பமா இருக்கிறாரு, மண்ணா இருக்கிறாரு, ஆகாயத்துல வடிஞ்சு விழுகிற நீரா இருக்கிறாரு, கடலா இருக்கிறாரு. கோயிலுக்கு போனா தெய்வம்னு சொல்லிட்டோம், சாமின்னு சொல்லிட்டோம். அதுல சிவனா சைவமா சொல்லுங்க? சைனவர் வைணவர், இதுக்குள்ளேயும் பிரிபாடு. இப்படி போட்டா இப்படி போட்டா, ஆனா 3 தானே வருது. அது நம்ம புரிஞ்சோமா? நீங்க இப்படி இழுத்தா என்ன, இப்படி இழுத்தா என்ன? விதி எழுதக்கூடிய இடம் உங்கள் நெற்றி, நமது நெற்றி. நான் விதிக்கு கட்டுப்பட்டவங்கிறதுனால தான் 3 தடவை செத்து சொர்க்கமா நரகமா எங்கேயோ போனதுக்கு அப்புறம் திரும்ப வந்திருக்கிறேன். அது நான் பார்த்ததை உங்ககிட்ட சொன்னா நீங்க உணர்வீங்களா? பாருங்க, ஆபத்து காலத்துல ஒரு விஷயம் நடக்குது, எப்படி நடந்துச்சுன்னா எனக்கு தெரியலன்னு தான் அவன் மீண்டு வந்தோன்னு சொல்லுவான். எப்படிடா நடந்துச்சு, எப்படி அந்த பள்ளத்துல போய் விட்ட, எப்படிடா அது அங்கே பள்ளம்னு தெரியும்லடா, எப்படிடா உருட்ட விட்ட, என்னான்னு தெரியலடா. அந்த நேரத்துல நடந்தது என்னன்னு எனக்கு தெரியலங்கிறது தான் 100% உண்மை. ஏன்னா அந்த இடத்துல தான் கண்ணை மறைப்பார். ஏன்னா அங்கனதான் அவர் வருவார். யார் வருவார்? நாம நினைக்கிற கடவுள் அங்கதான் வருவார். அவன் வந்து கடவுள் வந்தாலும் உங்கள் புண்ணியம் இருந்துச்சுன்னா தான் ஏடிஎம்ல பணம் எடுத்த மாதிரி அவர் கொடுத்துட்டு போவார். சரி சரி எந்திரா, நீ வச்சுட்டு இருந்தா கொஞ்சம் இருக்குது, இதை வச்சுட்டு எந்திரி, இனிமேலாவது சரியா. புரிஞ்சுட்டீங்களா? கடவுள் எப்படி வருவாருங்க? இப்படி வேல் எடுத்துக்கிட்டு முருகன் வரமாட்டாரு. சிவன் அப்படி கழுத்தில் பாம்பை வச்சுட்டு சங்கூதிட்டுலாம் வரவே மாட்டாங்க. நீங்கள் எந்த நேரத்தில் ஆபத்தாக இருக்கிறீங்களோ ஆனால் அந்த நேரத்தில் உங்களுக்கு அவர் கை கொடுப்பாங்க, அருவமாக இருப்பாங்க. எங்கேயோ இருந்து ஒருத்தர், நான் விழுந்த இடம் ஆள் நடமாட்டம் இல்லாத இடம். அந்த ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துல பகலில் ஆடு மேய்க்கிறவனுக்கு என்ன வேலை? பகலில் ஆடு மேய்க்கிறவனுக்கு அங்கே என்னங்க வேலை? அவன் வந்து என்னுடைய முடங்கல் சத்தத்தை கேட்டு பார்த்து 2 வேலை கூப்பிட்டு தூக்கிட்டான். வஸ்திரம் கொடுத்தோமா அன்னைக்கு, வேஷ்டிகள் கொடுத்தோமா 3 மணிக்கு அதிகாலை. அவசியமே இல்லை, அந்த இடத்துல நடமாட்டமே இல்லை, பாத்தீங்களா? அப்ப எப்படி வந்தாரு கடவுள்? ஆடு மேய்க்கிற ஒரு இடையனா வந்தார். நான் உணர்ந்தேன் அதை. இப்ப நான் யோகா பண்ணிட்டு இருக்கும்போது, தியானிச்சுட்டு இருக்கும்போது அப்படியே அந்த குளிர் காத்து வந்து என் உடம்ப வருடிட்டு போகும்போது அது ஒரு சில விஷயங்களை சொல்லுச்சு, நான் கவனிச்சேன். ஏனோ தானோன்னு செத்த வெங்கையில வெத்தலை வாக்கு கொடுத்த மாதிரி நீங்க எந்த வேலையை செஞ்சாலும் உங்களுடைய கடவுளுடைய, நீங்க நினைக்கிற கடவுளுடைய அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்காது. தியானிக்காம கிடைக்காது, நினைக்காம கிடைக்காது. அப்பயும் உங்க அதிர்ஷ்டம் இருந்தாதான் அவங்க அதை எடுத்து உங்களுக்கு கொடுத்துட்டு போவார். ஏடிஎம் என்னால் போக முடியல, அவர் வந்தாரு, அந்த ஏடிஎம் ஒரு இருந்தார், அவன் காசு 100 ரூபா வச்சுக்கடா அப்படின்னு சொல்லுவாங்க. திரும்ப எனக்கு காசு இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு. ஒவ்வொரு முறையும் நான் விழுந்து விழுந்து எந்திரிக்கும் போது என்னுடைய புண்ணியம் ஏடிஎம்ல பணம் எடுத்த மாதிரி என்னைய தூக்கி தூக்கி நிறுத்திச்சு. திரும்ப திரும்ப நான் புண்ணியம் செஞ்சாதான் திரும்ப திரும்ப போய் டெபாசிட் பண்ணணும். அப்படிதான் நான் என்னுடைய ஆன்மீக வாழ்க்கை எப்படி தொடங்கிச்சு. கடவுள் 2 விதத்துல கூப்பிடுவார். ஒன்று அன்பா கூப்பிடுவார், சபைக்கு வா, என்னைய துதி ஜெபி வணங்குடா, நான் தாண்டா அந்த உலகத்துல பெரியவன், நான் தாண்டா உனக்கு கொடுத்தேன், உன் தோட்டத்தில் வாழை வந்துச்சா, வாழையை கொண்டு வந்து வெயிடா, அடுத்த வாழையை நான் பெருக்கி காமிக்கிறேன், ஒரு கரும்பை கொண்டு வந்து வெயிடா, உன்னோட வெள்ளாமையை சிறப்பாக காமிக்கிறேன், முதல் நெல்லை கொண்டு வந்து எனக்கு படடா, பொங்கல் வைடா, நான் உனக்கு இன்னும் அதிகமான மகசூலை கொடுக்குறேன். இதுதான் உண்மை. அதிகமான மகசூலை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு முதல் நெல்லை அறுத்து நான் வச்சுட்டு அடுத்ததுக்கு பாடுபடாமல் இருந்தால் கிடைக்குமா? அப்போ பாடுகள் அங்கே வேணுங்கிறதுக்கு தான் கர்ம வினைங்கிறது. கர்ம வினைங்கிறது என்னங்க? பாடுகள். பாடுகள்னா என்னங்க? உழைப்பு. அந்த உழைப்பு தானுங்க நம்மளை வினையை கொண்டு வந்து சேர்க்குது.
உழைப்பு மேலே மேலே நமக்கு என்னத்தை கொண்டு வந்துடுது? வினையை கொண்டு வந்துடுது. வினையை கொண்டு வரும்போது செயலாயிருது. என்னுடைய செயல் தான் என்னுடைய வினையாக்கி என்னுடைய கர்ம வினையா மாறிச்சு. எதுவுமே வேண்டாண்டான்னு இப்படி தூக்கி போட்டு எதுவுமே வேண்டான்ட்டு போற வாழ்க்கை இருக்கு இல்லையா, அதுதான் இந்த பிரபஞ்சத்தினுடைய வாழ்க்கை. ஆதாம் ஏவாளை இறைவன் எப்படி படைச்சாரு? முதல்ல சொல்லுங்க. நிர்வாணமா படைச்சார். அதுதானே வாழ்க்கை. அதுக்கு மேல என்னென்ன வந்துச்சு? அதுக்கு மேல என்னென்ன வந்துச்சு? முழுசா மூடுற வாழ்க்கை வந்துச்சு. முழுசா மூடினதுக்கு அப்புறம் இப்ப எப்படி வந்துச்சு? அரையும் குறையுமா மூடுறதுக்கு வந்துச்சு. இது செக்ஸுவல் வார்த்தை இல்லைங்க, கலாச்சார சீர்கேடு. அதுக்கு ஏங்க அது போடணும்? கழட்டி எடுத்துட்டு போயிட்டே இருங்க. எவ்வளவு நாளைக்கு தான் உங்களை காமத்தா பார்க்க வச்சு உங்க கண்ணு? ஒரு படத்துல ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், ரஜினிகாந்த் சிகரெட் பிடிப்பாரு அவங்க அப்பாவுக்கு தெரியாம. தெரிய வந்தோடனே சிகரெட்டை பெரிய நல்ல சிகரெட்டா வாங்கி ஒரு ரூம்குள்ள அடைச்சி வச்சிருவார். குடிடா குடிடா நல்லா குடிடா மகனேம்பார். அவருக்கு திகட்ட என்ன ஆகும்? இனி நான் குடிக்கவே மாட்டேன். ஏன் மறைக்கிறீங்க? மறைக்காம இருங்க. எவ்வளவு நாளைக்கு தான் அதை நீங்க பாப்பீங்க? அங்கங்களை ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு மேல மாறிடுவோமா? இது ஹீல் பண்ணது தான்றா, அங்க அதுதான் இருக்கு, இங்க இதுதான்றா இருக்கு. புரிஞ்சுட்டீங்களா? இந்த வாழ்க்கையை எப்ப நாம ஏத்துக்கிறோமோ, எல்லாவற்றையும் விடுபடுத்துறோமோ, எல்லாவற்றையும் சொன்ன என்னங்க, எல்லாத்தையும் என்னைக்கு தூக்கி எறிகிறோமோ அதுதான் முழுமையான பிரபஞ்ச சக்தியில வாழ்றோம். அன்னைக்கு எல்லாமே கிடைக்குங்க. ஏன்னா எந்த தேவையும் உங்களுக்கு இல்லை. நல்லா புரிஞ்சுக்குங்க. எந்த தேவையும் இல்லாதவனுக்கு தான் கொடுக்கறதுக்கு முன் வர்றார். தலைமைத்துவத்தை கொடுக்க 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 என்ன செய்யறாருங்க? அவனுக்கு சக்தியை கொடுத்துட்டே இருப்பார். ஏன்னா அவன் வேண்டாம்மா, இந்த பொறுப்பு எனக்கு வேண்டாம், இந்த தலைவர் பகுதி எனக்கு வேண்டாம். ரஜினிகாந்த் இன்னைக்கும் ஒதுங்கி நிற்கிறாரா? எதுக்குங்க? அவரை நாடிக்கிட்டே இருக்கிறாங்க பெரிய பெரிய அரசியல்வாதி. ஒருத்தர் பேரை சொல்லக்கூடாது, மன்னிக்கணும். இது உதாரணத்துக்காக ஒரு ஃபெமிலியரான ஒரு ஸ்டாரை சொன்னேன். எனக்கு வேண்டாயா, வேண்டாம். எனக்கு ஃப்ரீ டைம் கிடைச்சுன்னா நான் என்னுடைய ரஜினி சாமியார்கிட்ட போயிட்டு வந்துடுறேன். எனக்கு இது வேண்டாயா. ஆறுதலுக்காவது ஒரு பேட்டியை கொடுங்க, ஆதரவு கொடுக்குறேன்னு. வேணாமியா எனக்கு. நான் ஆதரவு கொடுத்தேன்னா பொங்கி எழுந்துருவாங்கயா. புரிஞ்சுட்டீங்களா? நானுங்கிற அகந்தை இல்லாம, என்னால இது நடந்துச்சுன்னு இல்லாம, நான் அதுக்கு காரணம் இல்லைங்கிறத உணர்ந்து, புரிஞ்சுட்டீங்களா? எங்க தொட்டு ஆன்மீகம் எப்படி பேச வைக்குது பாருங்க. இதுதாங்க சாமி. இதுக்கு ஏதாவது நான் புக்கு படிச்சேன்னு நினைக்கிறீங்களா? இல்லை ஏதாவது ரெக்கார்டிக்கலாக கேட்டேன்னு நினைச்சீங்க? என்னை மனைவியை கேட்டாதான் தெரியும் நான் எப்படிப்பட்டவன். வேஷம் எல்லாருக்குமே ரெண்டு இருக்குதுங்க. இது ஒரு கேரக்டருங்க. சிவாஜி கணேசனுக்கு தான் செவாலியை கொடுக்கணுங்கிறதுலாம் அவசியம் இல்லை. ரஜினி தான் சூப்பர் ஸ்டார் ஆகணும்னு அவசியம் இல்லை. கொண்டாட்டிக்கிட்ட நடிக்கிறதுலயே போதுங்க. என்னங்க, வெளியே ஒரு வாழ்க்கை, உள்ள ஒரு வாழ்க்கை. எல்லாருமே இரட்டிப்புத்தனமா வாழ்ந்துட்டு இருக்கோம். யாராவது ஒரு முகமா வாழ்ந்தாங்கன்னா ஒன்றும் பொண்டாட்டி இருக்காது, இல்லை பொது வாழ்க்கை இருக்காது. சுயம்ங்கிறது உள்ள வந்துடும். எல்லாருமே சுயத்துக்குள்ளதான் இருக்கும், நானுங்கிறதுக்குள்ளதான் இருக்கும். அதனாலதான் நான் சொல்லி வந்தேன், என்ன, நான் பெத்தேன், நான் வளர்த்தேன், நான் படிக்க வச்சேன், 18 வருஷம் இப்படி வளர்த்தேன், நேற்று வந்தவனை இழுத்துட்டு போயிட்டான் சொல்றாங்களா? எங்க தாய் பெத்த, எங்க தாய் வளர்த்த? ஏதாவது ஒர்க் ஷாப்ல கொண்டு போய் அடிச்சு நீக்கி என்னோட உறுப்புகளை பெருசு பண்ணியா? நல்லா யோசிச்சு பாருங்க. அந்த நானுங்கிற சிந்தனை அங்க வந்துச்சா? ஒரு படைப்பாளி இருக்காங்க எனக்கு பின்னாடி. அவன் என்னுடைய தாய் தகப்பன் ஒரு திருமண பந்தத்தை கொடுத்து அங்க கருவா கொடுத்துட்டாங்க. அந்த கருவுல இருந்து உள்ள கருவா உருவாகும் போதே சொல்லுவோம்ல, 1,00,000 பேரை கொண்டுட்டு பிறந்த வேண்டாமா. அந்த ஒரு கருவானது, ஒரு செல்லானது என்னை உருவாக்கி 3 கிலோவோ 2.5 கிலோவிலேயோ பெத்து வெளியில் எடுத்தேன். தாய் பெத்து தொப்புள் கொடியை அறுத்து. அதுக்கப்புறம் வளர்த்தேன்னு ஒரு வார்த்தை இருக்குது. அது சரியான்னு மட்டும் யோசிச்சு பாருங்க. ஏதாவது அப்படி 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 அந்த செடிக்கு தண்ணி ஊற்றி அது வளர்ந்துச்சுங்க. எங்க செடியை வளர்த்தேன்னு சொல்ல முடியுமா? நான் விவசாயம் பண்ணேங்க, அந்த செடியை நட்டேங்க, அந்த செடிக்கு தேவையானதை கொடுத்தேங்க, அது வளர்ந்துச்சுங்க, பலன் கொடுக்க ஆரம்பிச்சு.
நானுங்கிறத எப்போ நாம் வெளியில் விடுறோமோ, விட்டுட்டோமோ, களைஞ்சிட்டோமோ, அப்போ தான் நம்மளை வந்து இறைவன் பெரிய பெரிய பொறுப்புகளை கொடுப்பான். புரிஞ்சுங்களா? அப்படித்தாங்க எனக்கு ஆன்மீகம் கிடைச்சிச்சு. கோயிலுக்கு போகணும்னா குடும்பத்தோடு போவாங்க, எனக்கு 4 நாள் கொடுத்துட்டு போன்றது. 4 நாள் காலம் வந்து அன்றைக்கி ரொம்ப பெருசுங்க. அதுக்கப்புறம் என்னாச்சுங்க, 2 வகையில் இறைவன் கூப்பிடுவான்னு சொன்னோமா, விஷயத்துக்கு வந்துட்டோமா. ஒன்று அவனா சபைக்கு போகிறது, அவனா கோயிலுக்கு போகிறது, அவனா நாடி போகிறது. ஒன்று ஏன்னா அவனுடைய தேவைக்காக போகிறது. இன்னொருத்தர் இருக்கான் பார்த்தீங்களா, அவன் இங்கிட்டும் இல்லாமல் அங்கிட்டும் இல்லாமல் வேகான எண்ணெய மாதிரி பேசுறது. அவன் என்ன செய்வார் தெரியுங்களா, இப்படியாடா மகன அலையில ஒரு அடி தட்டுன்னு, என்ன எங்கே அடிக்கணும்னு அவருக்கு அது தெரியும். தலையில் அடிக்கணுமா, ஹெல்மெட் போட்டாலும் தலையில் அடிப்படும். தலையில் அடிக்கணுமா, அவனை முதுகில் அடிக்கணுமா, இல்லை நெஞ்சில் குத்தணுமா, என்ன செய்யணும் அப்படிங்கிறத பார்த்து அங்கனை செஞ்சு வரவழைச்சிடுவார். புரிஞ்சுங்களா? ஐசியூவில் இருக்கிற ஒருத்தனுக்கு சிந்தனை என்ன இருக்குன்னு நினைச்சிங்க? என் பொண்டாட்டி பிள்ளை நல்லா இருக்கணும்னு நான் நினைப்பேன். கடவுளே என்னை காப்பாது. என்னங்க என்ன சரத்தை, கடவுள் என்னை இவ்வளவு கத்துற, நீயாவது கொஞ்சோன்னு சவுண்டு வர வேணாமா? உண்மையில தண்ணி தாகம் எடுக்குதுங்க. எதுக்குங்க இவ்வளவு வார்த்தை? எனக்கு யாரையும் திருத்துறதுக்காக இந்த வார்த்தையாங்க? என்னுடைய அனுபவங்களை நான் உங்க கூட பகிர்ந்துட்டு இருக்கேங்க. அதுல நான் உணர்ந்தேங்க ஆன்மீகத்தை. ஐசியில் என்ன நினைப்பான், அன்னைக்கு தாங்க குலதெய்வத்தையே கூப்பிடுவான், இருக்கிறத பூரா கூப்பிடுவான். நான் பொழைச்சி போனாதான் என் பிள்ளைகளுக்கு கஞ்சி. பராசக்தி மேல்மருவத்தூராலே வெங்கட்ராமனா, கோவிந்தா, முருகா, எங்க அப்பனே, எல்லாத்தையும் அன்னைக்கு தான் கூப்பிடுவான். அது வரைக்கும் அவன் கூப்பிட்டுருக்கவே மாட்டான் என்ன மாதிரி. புரிஞ்சுங்களா? உணர்ந்தேன். எப்படி உணர்ந்தேன்? நான் ஐசியூவில் இருக்கும்போது என்னுடைய விபத்தில் எங்கன விழுந்து கிடந்தேன். அந்த நேரத்துக்கு எப்படி அவன் வந்தான்னே தெரியாமல் என்னைய மீட்டெடுத்து நானே ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணி நானே போய் ஆஸ்பத்திரியில் படுக்கிறேன். இந்த நானேங்கிற வார்த்தை அகந்தைக்கு வந்துருச்சா? இது என்னதுன்னு வந்துருச்சா? இது ஒன்று கண்டுபிடிக்காமல் இருந்திருந்தா என்ன நடக்கும்? 108 நான் கூப்பிட்டுருக்க மாட்டேன். முன்னாடி அப்படி ஒரு சிஸ்டர் இருந்துச்சா? விபத்தில் எவனோ ஒருத்தர் ஆக்சிடென்ட்ல எடுத்துட்டு போய் அட்மிட் பண்றான்னா அவன் மேலேயும் கேஸ் வருங்கிற காலம் இருந்துச்சா? அவன் தான் உத்தரவாதம், அவன் தான் சாட்சி. எப்படிடா எங்கிட்ட நீ எங்கடா அங்க போன? ஆனா இப்ப என்ன பண்ணிட்டான், யாரோ ஒருத்தர் 108 ஃபோன் பண்ணிட்டு போயிட்டே இருக்கு, உன் மேல பிரச்சனை வராது. அப்ப மனிதம் வந்துருச்சு அந்த இடத்துல, மனிதம் வந்துருச்சா? பொதுவான ஒரு விஷயமா வந்துருச்சா? யார் வேணாலும் பண்றா. 108 101க்கு பண்ணு, 108க்கு பண்ணு, எதுக்கோ ஒரு இந்த 3 டிஜிட்டல போட்டேன்னா அவன் ஒரு லிங்கை ஏற்படுத்தி கொடுத்தான். அப்ப அடிச்சு கூப்பிட்டானா ஒரு தடவை 2 தடவை 3 தடவை அடிச்சிட்டான். இன்னமும் நான் உணரலை. அவன் உணர்ந்ததோட விட்டுட்டு போயிடுது. என்னங்க காரியம் ஆயிடுச்சு, விட்டுட்டேன். சினிமா படத்துல கூட 3 முறை வில்லன் வந்து கதாநாயகனை தாக்குவார். ஏன் அந்த 3 முறை அடியை வாங்க வச்சுட்டு 4வது அடியை கொடுக்கணும்? சொல்லுங்க, அது என்ன கதை இருக்குது? படத்தோட கதையே அதுக்குள்ளதான் இருக்குது. ஆனா அந்த ஹீரோ ஏதோ ஒண்ணு சொல்ல வர்றாரு, நம்மகிட்ட டைரக்டர் ஒண்ணு சொல்ல வர்றாரு. ஏன் 3 அடிக்கு அவர் பொறுத்து இருக்கணும்? இவர் ஒரு அடி விட்டாலே விஜயகாந்த் மாதிரி தப்பி தப்பி இப்படி அடிச்சு அந்த சொல்ல ஆகாயம் சுத்தி விட்டு ஒரு எதிரியினுடைய பலத்தை தெரிஞ்சுக்கிறது. 3 தடவை அடி வாங்குறது எதுக்குங்க? இப்ப நான் தெரிஞ்சுக்கிட்டேன் நானுங்க இறைவனுடைய பலத்தை. இனி நான் விடுவேனாங்க, அவனோட பாதத்தை விடுவேனா? அப்ப இந்த அனுபவத்தை நான் உங்ககிட்ட பிடிக்க சொல்லும் போது நீங்க அடி வாங்கலாமலே பிடிச்சுக்கலாமா அவன் பாதத்தை? இதை தாங்க சொல்ல வந்தேன், வேற ஒண்ணுமே இல்லை. கதை சுருக்கம் என்னங்க?
அடி வாங்கி தான் தெரியணும்னு நினைச்சா உலகத்துல எல்லாருமே அடி வாங்கி பிரச்சனைக்குள்ள போயிடலாம். அடி வாங்கின ஒருத்தன் தன்னோட நிலையை உணர்ந்து சொன்னான்னா அப்படி அந்த அப்படியே கட்டி பிடிச்சிக்குவான். சரிங்களா? எதுக்காக இவ்வளோ தூரம் எங்க தொட்டுங்க இந்த கதைக்கு வந்தோம்? பக்கத்து வீட்டுக்காரனும் எதிர்த்து வீட்டுக்காரனும் எல்லாம் நமக்கு சாபங்கள்லாம் அதிகமாக கொடுக்குறீங்க. வீட்டுக்குள்ள இருக்குதுங்க. எங்கெங்க இருக்கு? வீட்டுக்குள்ள. இந்த உடம்பு நாடி நரம்பு அடங்கும் போது அப்படி படுக்கையில போய் விழுகும் போது நல்லா இருக்கும்போது என் புருஷன் 7 ஜென்மமானாலும் என் புருஷன் தான் எனக்கு. என் தாய் திரும்ப திரும்ப பிறந்தாலும் என் தாய் கருவுல தான் பிறக்கணும். எப்ப தெரியுங்களா அந்த ரூபம் தெரியுது இந்த பிறக்கணும் பிறக்கக்கூடாதுன்னு? அவன் என்னைக்கு படுக்கைக்கு போனாலோ தீமுத்திரம் கழிக்கிற சூழ்நிலைக்கு வந்தாலோ அன்னைக்கு அந்த அந்த நாதாரியா கல்வி அவன் இருந்துகிட்டு உயிரை வாங்குறான். அவனா கொண்டாடி சொல்லு அவனா இவன் போய் தொலைஞ்சான்னா பிள்ளை குட்டியிலேயாவது நான் போய் வளர்த்துருவேன். போக முடியல தாயவே சொல்லிடுவேன். என்னை பெற்றவை இவ கருவுல தான் நான் வளரணும்னு சொன்னாலும் இவன் கூட தான் நான் 7 ஜென்மம் வாழணும்னு சொன்னாலும் அந்த ஆபத்து என்னத்தை கற்றுக் கொடுக்கணும்? சுயத்தை கற்றுக் கொடுக்கணும்.